இப்போது நாடு முழுவதும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் இந்தியா போர் தொடுக்கும், பதிலடி கொடுக்கும் என்கிற செய்திகளை ஊடகங்களின் வாயிலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் பஹல்காம் என்கிற இடத்திலே நடந்த பயங்கரவாத படுகொலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அந்த பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா என்கிற கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் கண்டிக்கிறோம். நாட்டு மக்கள் யாவரும் கண்டிக்கிறோம். ஆனால் அதையும் தமது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற ஒரு அரசாகவும் ஒரு கட்சியாகவும் தான் பாஜக அரசு இருக்கிறது, பாஜக என்கிற கட்சி இயங்குகிறது. சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு விரைந்து ஓடி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பஹல்காம் என்கிற இடத்திற்கு உடனே விரைவார் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வந்த உடனே பீகாருக்கு விரைந்தார், தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றார். ஆக நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் பஹல்காமில் நடைபெற்ற அந்த கொடூரமான படுகொலையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது. அது அவர்களுக்கு வழக்கமான ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். அமித்ஷா அங்கே போனார், உடனே பயங்கரவாதிகள் யார் என்றெல்லாம் பேசினார். பாகிஸ்தான் தான் தூண்டிவிடுகிறது என்று புலனாய்வு செய்வதற்கு முன்னரே விளக்கம் சொன்னார். பாகிஸ்தான் அப்படி தூண்டியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அமைச்சர் சொன்னதாகவும் ஊடகங்களிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா எங்கள் மீது போர் தொடுத்தால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், அணு ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று இராணுவத்துறை அமைச்சரோ வெளிவிவகாரத்துறை அமைச்சரோ ஒருவர் பேட்டி கொடுத்ததாகவும் நாம் சமூக ஊடகங்களில் பார்க்க நேர்ந்தது. இப்போது அமெரிக்கா தலையீடு செய்து 2 நாடுகளுக்கு இடையிலே வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களிடையே நாங்கள் பேச இருக்கிறோம், மோதல் வேண்டாம் என்று தடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அளவுக்கு சர்வதேச அரங்கில் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு உரையாடலிலே இருக்கிறது. இந்த பாசிச பாஜக அரசு ஒவ்வொரு நாளும் அவர்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதிலே உறுதியாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள், குறியாக இருக்கிறார்கள், கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் இறுதி இலக்கை அடையாமல் விடமாட்டார்கள் என்கிற அளவுக்கு அவர்களின் நிலைப்பாட்டிலே மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு இந்த பாஜக அரசை மக்களிடையே அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள், உழைக்கும் மக்கள் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள், சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் இன்னும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருவதை தடுக்க முடியவில்லை. அவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது என்பதையும் நம்மால் தடுக்க முடியவில்லை. நாளுக்கு நாள் முதலாளித்துவம் என்பது ஒரு நவீன பாசிசமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். வல்லரசு நாடுகளுக்கு பணிவிடை செய்வதுதான் இந்தியா போன்ற நாடுகளின்
அரசியல் கடமைகளாக உள்ளன என்பதும் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாஜக அரசுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, வல்லரசிய நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுக்கு சேவை செய்வது. இன்னொன்று, அவர்களின் நூற்றாண்டு கால கனவு திட்டமாக இருக்கிற வீர சாவர்கரின் கனவு திட்டமாக இருக்கிற, கோல்வார்கரின் கனவு திட்டமாக இருக்கிற இந்துத்துவ செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்காக பணியாற்றுவது, கொள்கைகளை வகுப்பது, சட்டங்களை இயற்றுவது. இன்னொரு புறம் சனாதனத்தை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துவது, சனாதன சமூக ஒழுங்கை மீண்டும் மறுசீரமைப்பது என்கிற நடவடிக்கைகளிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆகவே இந்த அரசு ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதானியை அவர்கள் தூக்கி பிடிப்பதற்கு சனாதனம் காரணம் அல்ல, அது கார்ப்பரேட் பாசிச செயல் திட்டத்தின் ஒரு அங்கம். அது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் விரிப்பது ஏகாதிபத்திய நாடுகளுக்காக சேவை செய்வது என்கிற செயல் திட்டங்களில் ஒன்று. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக ஆக்கி அங்கே யாரும் பயணம் செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், அங்கே இப்போது நிலம் வாங்கலாம், சொந்த பெயரிலே அதை பதிவு செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு பாசிச பாஜக அரசு எடுத்து அதை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி எல்லா கதவுகளையும் திறந்துவிட்டு அம்பானி அதானி எவ்வளவு வேண்டுமானாலும் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைந்து அந்த பூலோகமாக சொர்க்கலோகமாக இருக்கிற பூலோகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. இது அவர்களின் செயல் திட்டங்களிலே ஒன்று. இன்னொன்று, இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்தி இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி அவர்கள் மீதான வெறுப்பு அரசியலை தீவிரப்படுத்தி இந்து என்று உணரக்கூடிய அனைவரையும் ஒரே அணியில் திரட்டி இந்த நாடு இந்துக்களுக்குரிய நாடு என்று பிரகடனப்படுத்துவது, அறிவிப்பு செய்வது. ஆகவே ஜம்மு காஷ்மீர் மீது இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதில் ஒரே நேரத்தில் இரண்டு பார்வை உள்ளது, நோக்கம் உள்ளது, நிலைப்பாடுகள் உள்ளன. ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்கு கதவை திறப்பது, இன்னொரு புறம் சிறுபான்மையினரை அச்சுறுத்தி இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டுவது. இந்த கோணங்களில் பாஜகவை நாம் அணுகினால்தான் அது ஒரு பாசிச அரசு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது இதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு உளவியல் தான் பாசிச உளவியல். இந்த நடவடிக்கையை எடுக்கிற போது யாரும் கொல்லப்படலாம், ரத்தம் சிந்தலாம், வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், எளிய மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், வீடு நிலம் இழப்பார்கள், உறவுகளை இழப்பார்கள். இது போன்ற எந்த பாதிப்புகள் நேர்ந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத உளவியல் பாசிச உளவியல். அந்த உளவியல் பிரதமர் மோடிக்கு இருப்பதனால்தான் 26 பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையிலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் டெல்லியிலிருந்து நேரடியாக பீகாருக்கு சென்று அங்கே எங்களுக்கு வாக்களியுங்கள், அப்போதுதான் இந்த பயங்கரவாதத்தை எங்களால் தடுக்க முடியும் என்று சொல்ல முடிகிறது. மனிதாபிமானம் இருந்திருந்தால், ஈவு இருந்திருந்தால், இரக்கம் இருந்திருந்தால், கருணை உள்ளம் இருந்திருந்தால், சராசரியான ஒரு மனிதனாக இருந்திருந்தால்
ஜனநாயக உணர்வு இருந்திருந்தால் எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு உடனடியாக இந்த பெஹல்காம் என்கிற பகுதிக்கு ஓடி இருப்பார் பிரதமர் நரேந்திர மோடி. அதை விட வேற என்ன வேலை இருக்கிறது? அந்த மக்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லுவதை விட வேற என்ன வேலை இருக்கிறது? எப்படி காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரம் முழுவதும் ஒரு அடிக்கு ஒரு ராணுவ துருப்பு நின்று கொண்டிருந்த போது பெஹல்காம் என்கிற பகுதியில் மட்டும் எப்படி ராணுவ துருப்புகள் இல்லாமல் போனார்கள்? எப்படி அது நிகழ்ந்தது? யாருடைய கவனக்குறைவு? அதற்கு காரணமான ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அல்லது உங்கள் கூற்றின்படியே அங்கு இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லாவை விசாரித்திருக்கிறீர்களா? ஏன் அவரை நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, உங்களுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது என்று. மற்ற இடங்களிலெல்லாம் அடிக்கு ஒரு ராணுவ வீரனை நிப்பாட்ட முடிகிறது, ஆயுதத்தை குவிக்க முடிகிறது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் எங்கே போனார்கள்? எப்படி அவர்களால் இலகுவாக உள்ளே நுழைய முடிந்தது? எப்படி துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்து விட்டவர்களால் தப்பிக்க முடிந்தது? இந்த கேள்வியை ஏன் நம்மால் எழுப்ப முடியவில்லை? யாரும் எழுப்பவில்லை. பாசிச பாஜக அரசு மக்களுக்கு நேருகிற இது போன்ற பேர் ஆபத்துகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏகாதிபத்திய நாடுகளின் தயவு வேண்டும். அவர்களின் தயவோடு இங்கே அவர்களின் இந்துத்துவா செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது என்ன இந்துத்துவா செயல் திட்டம்? இந்துத்துவ ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. இந்துத்துவ ஆன்மீகம் சிவபெருமானின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மகாவிஷ்ணு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, முருகன், விநாயகன், துர்கை, காளி இது போன்ற தெய்வங்கள், குலதெய்வங்கள் போன்றவற்றின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அது வேறு, இந்துயிசம். ஆனால் இந்துத்துவ அரசியல் என்பது வீர சாவர்கரின் கனவு திட்டங்கள், கோல்வாக்கரின் கனவு திட்டங்கள். அதுதான் RSS இன் மிக முக்கியமான செயல் திட்டங்கள். அதனை நடைமுறைப்படுத்துகிற போது யாரும் பாதிக்கப்படலாம், எதுவும் இடித்து தகர்க்கப்படலாம், எத்தனை லட்சம் பேரும் படுகொலை செய்யப்படலாம், அது அவர்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. இதுதான் பாசிச உளவியல். பெஹல்காம் பயங்கரவாத படுகொலைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னதும் குய்யோ முறையோ என்று கத்துகிறார்கள், தயா தக்கா என்று குதிக்கிறார்கள், திருமாவளவனை சும்மா விடமாட்டோம் என்கிறார்கள். ஒரே இடத்தில் ஒரே பேட்டி நிகழ்வில் 2 கேள்விகள். திருமாவளவன் இப்படி சொன்னாரே, உடனே ஆத்திரம் பொங்குகிறது. என் பெயரை சொல்லி இவர்களெல்லாம் தேச துரோகிகள், இவர்களை அரசு கண்காணிக்க வேண்டும், ஒருவேளை யுத்தம் மூண்டால் இவர்கள் பாகிஸ்தானுக்கு உளவாளிகளாக இருக்கக்கூடும். அவ்வளவு ஆத்திரம் பொங்குகிறது. அடுத்த சில நொடிகளில் இதே கேள்வியை சுப்பிரமணிய சாமியும் இதே கோரிக்கையை வைத்திருக்கிறாரே என்று கேட்கிறார்கள். அந்த அறிவுஜீவி சொல்கிறார், இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாது என்பதுதான் பதில். சுப்பிரமணிய சாமியும் சொல்லுகிறார், அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும், பதவியை விட்டு அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திருமாவளவனும் சொல்லுகிறான், இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும், இவர்தான் 370 நீக்கினார், இவர்தான் அங்கே ஜனநாயகம் வளர்ந்து விட்டது என்று சொன்னார், இவர்தான் அங்கே சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுதந்திரமாக உழவ முடியும் என்று சொன்னார். அவர் பேச்சை நம்பி பொதுமக்கள் போனார்கள், இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே அவர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அதற்கு முன்னதாக சிவராஜ் பாட்டீல் இந்த இடத்திலே இருந்த பொறுப்பிலே இருந்த அமைச்சர்
பதவி விலகி இருக்கிறார். மும்பை தாக்குதலை ஒட்டி பதவி விலகி இருக்கிறார். பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கிறார். இதற்கு ஒரு முன்மாதிரி நிகழ்வு இருந்திருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். ஆனால் திருமாவளவர் எப்படி சொல்ல முடியும்? ஏதோ நான் சொன்னதும் அமித்ஷா ஓடி பதவி விலகிற மாதிரியும், திருமாவளவனே சொல்லிவிட்டார் இனி என்னால் அந்த பதவியிலே இருக்க முடியாது, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அமித்ஷா முடிவெடுத்து விடுவார் என்பதை போலவும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு கோரிக்கை வைத்து விட்டது, இது தேசிய அளவிலே பெரிய நெருக்கடியை உருவாக்கிவிடும், பாஜகவுக்கு இது பெரிய ஆட்டத்தை கொடுத்து விடும் என்பதை போல அவர்கள் எல்லாம் கத்துகிறார்கள், கூச்சல் போடுகிறார்கள். தோழர்களே, பாஜக என்பது சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் கட்சி. தேர்தலுக்கு பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தேர்தலில் பங்கேற்று ஆட்சியை கைப்பற்றி அதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும், நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும், நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்கிற கொள்கைகளை சொல்லி இயங்குகிற ஒரு சராசரி அரசியல் கட்சி. இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இங்கே பாட்டாளி வர்க்கத்தை நாங்கள் மீட்டு விடுவோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதை ஒரு கொள்கையாக முன்வைத்து இயங்குகிற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதை போல பாஜகவை எண்ணிவிட முடியாது. பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் குழந்தை. ஆர்எஸ்எஸ் தான் முதலில் தோன்றியது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவு பாஜக. காங்கிரசுக்கு அது போல ஆர்எஸ்எஸ் போல ஒரு அமைப்பு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆர்எஸ்எஸ் போல ஒரு திரைமறைவில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் இருந்து பிஜேபி தோன்றியது என்று சொல்லுவதை போல காங்கிரஸ் இப்படி ஒரு இயக்கத்தில் இருந்து, இந்த கோட்பாட்டை கொண்ட இயக்கத்தில் இருந்து இது தோன்றியது என்று சொல்ல முடியாது. எந்த கட்சிக்கும் அப்படி கிடையாது. ஆனால் பிஜேபி அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பரிமாணத்தை கொண்ட கட்சி. முதலில் தோன்றியது ஆர்எஸ்எஸ். நூற்றாண்டை கொண்டாடுகிறது. 1925 தோன்றிய அந்த இயக்கம் இன்றைக்கு 2025 நூற்றாண்டை காண்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் காந்தியை சுட்டு படுகொலை செய்த ஒரு இயக்கம். காந்தி யார்? பெரியாரை போலவா, புரட்சியாளர் அம்பேத்கரை போலவா இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் புராண கதையாடல்களையும் பொதுவெளியிலே விமர்சித்தவரா? புராணத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். இந்து மதத்தை உயிர் மூச்சாக கொண்டவர். ராமபிரானை மூச்சுக்கு முன்னொரு முறை உச்சரித்துக் கொண்டிருந்தவர். சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். அடுத்த பிறவியிலும் நம்பிக்கை கொண்டவர். சாதிய கட்டமைப்பிலும் உடன்பாடு உள்ளவர். தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னார், சாதி ஒழியட்டும் என்று சொல்லவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரில் இருந்தும் தந்தை பெரியாரில் இருந்தும் நேர் எதிராக நின்ற கருத்தியல் கொண்ட ஒருவர்தான் காந்தியடிகள். கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆதரித்தவர் அல்ல. கொள்கை அடிப்படையிலே பார்த்தால், கருத்தியல் அடிப்படையிலே பார்த்தால் ஆர்எஸ்எஸ் என்னென்ன நம்பிக்கையை கொண்டிருக்கிறதோ அத்தனை நம்பிக்கைகளையும் கொண்ட ஒரு அரசியல் தலைவர் காந்தியடிகள். அவரை போய் ஆர்எஸ்எஸ் சுட்டு கொன்றது. பாஜக ஆர்எஸ்எஸ் என்கிற பாசிச இயக்கத்திலிருந்து உருவான ஒரு இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த நாத்துராம் கோட்சே காந்தியடிகளின் முன்னால் போய் கைகூப்பி தலை வணங்கி தொழுவது போல் தொழுது மிக அருகில் நின்று அவர் நெஞ்சை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தான். அந்த நேரத்திலும் காந்தி ஹரேராம் என்று சொல்லிவிட்டு தான் மண்ணில் சரிந்திருக்கிறார். ஏன் அந்த காந்தியடிகளை அவர்கள் சுட வேண்டும், சுட்டு படுகொலை செய்ய வேண்டும்? காந்தியடிகள் கருத்தியல் அடிப்படையிலே நம்மோடு
உடன்படாத ஒருவர் என்றாலும் கூட ஒரு புள்ளியில் அவரோடு நாம் உடன்படுகிறோம். என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு சனாதன நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட காந்தியடிகள் அந்த சூழலில், நாடு பிரிவினை அடைந்த பதற்றமான சூழலில், இரத்த ஆறு ஓடிய சூழலில், லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து ஓடிக்கொண்டிருந்த சூழலில் அவர் வைத்த கோரிக்கை, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொள்ளக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். இதுதான் காந்தியடிகளின் நிலைப்பாடு. நமக்கே வியப்பாக இருக்கிறது. காந்தியடிகளிடம் இப்படி ஒரு கருத்து இருந்திருக்கிறது, இப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார், அதிலே அவர் உறுதிப்பாடாக இருந்திருக்கிறார் என்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த புள்ளியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள். காந்தியடிகளை மிக கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையின் மீது கொண்டிருந்த அதே நம்பிக்கையை காந்தியடிகளும் கொண்டிருந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் எண்ணியிருந்தால் அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே, நீங்கள் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக அல்லது இந்துஸ்தானாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க முடியும். சொல்லி இருந்தால் நேருவால் அதை தட்டி இருக்க முடியாது, புறக்கணித்திருக்க முடியாது, தவிர்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த சூழலிலும் கூட அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவராக இருந்தார் என்பதனால்தான் RSS தீவிரமான சனாதன நம்பிக்கையாளராக இருந்த காந்தியடிகளை சுட்டு படுகொலை செய்தது. RSS ஒரு பாசிச இயக்கமா இல்லையா? மாற்று கருத்தை சொன்னால் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் பாசிசத்தின் கூறு, அடிப்படை கூறு. அவர்களின் நிலைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் என்கிற போது அவர்களை அழித்தொழிக்க வேண்டும், அனிகிலேஷன். அந்த கருத்துள்ளவர்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும். அத்தகைய கருத்துள்ளவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை தர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தேசப்பிதா என்று உலகமே அவரை ஏற்றுக்கொண்ட நிலையில், அம்பேத்கரை தவிர மகாத்மா என்று இந்த நாடும் உலகமும் ஏற்றுக்கொண்ட போது, அம்பேத்கரை தவிர அந்த காந்தியடிகளை நாத்துராம் கோட்சே சுட்டுக் கொன்றான். நாத்துராம் கோட்சே என்கிற தனிநபர் அல்ல, வீர சாவர்கரின் மாணவன், RSS என்கிற பாசறையில் வளர்ந்தவன். புதிதாக மலரவிருக்கிற இந்த அரசு ஒரு மதசார்புள்ள அரசாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அவர்களின் வெறி வேட்கை. இந்த அரசின் அரச மதம் இந்து மதமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த தேசத்தின் பெயர் இந்து ராஷ்டிரா என்றுதான் இருக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை கொண்ட ஒரு இயக்கம் RSS இயக்கம். மேலோட்டமாக பார்த்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? இந்தியாவிலே இந்துக்கள் தானே பெரும்பான்மை. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த தேசத்திற்கு இந்து நாடு என்று அறிவித்தால் என்ன தவறு என்று தோன்றும். ஆனால் இவையெல்லாம் நம்மை விட அரசியலில் பழந்தின்று கொட்டை போட்ட ஜாம்பவான்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர், இது போன்ற பல தலைவர்கள், சமகால தலைவர்கள், அரசியல் ஜாம்பவான்கள் இது குறித்து விரிவாக விவாதித்தார்கள். விவாதித்த பின்னர் தான் இந்த அரசு செக்யூலர் ஸ்டேட் என்பதாக இருக்க வேண்டும். இந்த அரசுக்கு ஒரு அரச மதம், ஸ்டேட் ரிலீஜன் தேவையில்லை. இந்த தேசத்தை பாரத் அல்லது இந்தியா என்றுதான் அழைக்க வேண்டும். அண்டர்லைன் பண்ணணும்.
இந்துஸ்தான் என்றோ இந்து ராஷ்டிரா என்றோ அழைக்க கூடாது என்பதால் தான் பாரத் என்கிற இந்தியா இதை தீர்மானித்தார்கள், இறுதி செய்தார்கள், உறுதி செய்தார்கள். அவர்களின் ஒரே இலக்கு தோழர்களே, நீங்கள் இதை நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம்தான், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்றிருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம்தான் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு எஞ்சிய பகுதியை இந்துஸ்தான் என்று அறிவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது இந்த தேசத்திற்கு இந்து மதத்தை ஒரு அரச மதமாக இருக்க விடாமல் தடுக்கிறது. முஸ்லிம்களுக்கான தேசத்தை பாகிஸ்தான் என்று அறிவித்துக் கொண்ட நிலையிலே இந்துக்களுக்கான தேசத்தை இந்துஸ்தான் என்று அறிவிக்க விடாமல் தடுக்கிறது. எனவே நம்முடைய முதல் எதிரி அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டம் தான். இதை அடையாளம் கண்டவர்கள் RSS காரர்கள். ஆனால் வெளிப்படையாக அன்றும் சொல்லவில்லை, இன்றும் சொல்லவில்லை. அவர்களின் முதல் எதிரி, உண்மையான எதிரி, ஒரே எதிரி இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கிடையாது. இவர்கள் எல்லாம் அவர்களின் கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் போட்டி போடுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள் என்கிற வகையிலே பகை, அவ்வளவுதான். அவர்களின் இறுதி இலக்கை அடைய விடாமல் தடுக்கிற வகையில் ஒற்றை பகை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அதனால் அம்பேத்கரும் பகைதான். ஆனால் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கரின் சிலையை தொட்டு வணங்குவார்கள். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒரு மாத காலம் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாட சொல்லி பிஜேபி கட்சிக்காரர்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறது. நாம ஒரு நாள் தான் கொண்டாடணும், ஏப்ரல் 14. அதுவும் இயக்கமாக இருக்கிற சில பேர் தான் போகிறோம். பொதுமக்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை. இயக்கமாக இருக்கிறவங்கள அந்த இயக்கத்தில் ஒரு 10% பேர் தான் சிலைக்கு முன்னால் போய் நின்று ஜெய் பீம் சொல்லிட்டு வரான். பிஜேபி ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியாக அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாட சொல்கிறார்கள். இங்கே அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னார், இந்த சமூகத்திலிருந்தே ஒரு கூலியை பிடித்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று எழுத வைத்து அவனுக்கும் ஒரு பதவியை கொடுத்து அதையெல்லாம் இங்கே பரப்பி கொண்டிருக்கிறது பாஜக என்று சொன்னார். இதுதான் ஆபத்து. அவருடைய பேச்சிலே நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிற போது இவர்கள் விரும்புகிற இந்து ராஜ்யத்தை இங்கே அமைத்து விட்டால், தோழர்களே, பாரதிய ஜனதா RSS விரும்புகிற இந்து ராஜ்யத்தை அமைத்து விட்டால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி இருக்கிற இடத்தில் இருக்காது என்று அடித்து சொல்லுகிறோம். தேர்தல் ஆதாயம் கருதக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தேர்தல் ஒரு பொருட்டே அல்ல. தேர்தல் மூலம் கிடைக்கிற பதவியும் ஒரு பொருட்டு அல்ல. எங்களை மக்கள் அங்கீகரித்து ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுக்கும் போது நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம். எங்கள் உழைப்பை அங்கீகரிக்கிற காலம், எங்கள் கருத்தியலை ஏற்றுக்கொள்ளுகிற காலம், இவர்கள் நாடு ஆண்டால் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிற காலம், மக்களிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு எழுகிற காலம். எனவே இதுக்கு இடையில வர்ற எலெக்ஷன்ல 2ஆம் 3ஆம் 6ஆம் 8ஆம் அது அல்ல பிரச்சனை. 6 10 ஆகிவிட்டால் ஆட்சியை பிடித்து விட முடியுமா? அல்லது 10 20 ஆகிவிட்டால் ஆட்சியை பிடித்து விட முடியுமா? அந்த எண்ணிக்கை உயர்வதனால் நாம் பெரிய சாதித்து விட்டோம் என்று பொருள் அல்ல. 10 இருந்தால் என்ன, 8 இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். நாம் பேசுகிற அரசியல் உறுதிப்பாட்டோடு இருக்கிறதா என்பதுதான், நீர்த்து போகாமல் இருக்கிறதா என்பதுதான், நம்முடைய போராட்டம் வலிமையோடு இருக்கிறதா என்பதுதான். தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு நாம் நிற்கிறோமா என்பதுதான்
பிரச்சனை. அதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எலெக்ஷன்ல ஜெயிச்சா தீவிரமாக செயல்படுவோம், எலெக்ஷனில் தோத்துட்டா வீட்டில் போய் மூளையில் படுத்துக்குவோம் அப்படிங்கிறதல்ல. அது ஒரு பொருட்டே கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கவலை ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு இங்கே அவர்களுடைய கனவு திட்டமான இந்து சாம்ராஜ்யத்தை அமைத்துவிட்டால் பெரிய கவலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. ஏன் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டக்கூடாது? ஏன் இந்த நாட்டுக்கான மதம் அரச மதம் இந்து மதம் தான் என்று அறிவிக்க கூடாது? பாகிஸ்தான் இஸ்லாத்தை அறிவித்திருக்கிறதே, அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாம் தான் எங்கள் அரச மதம் என்று சொல்லுகின்றனவே, சீனாவுக்கு பௌத்தம் ஏற்கப்பட்டிருக்கிறதே, இலங்கையில் அரச மதம் பௌத்தம் தானே. இப்படி உலக நாடுகள் முழுவதும் அரச மதங்களை அறிவித்திருக்கிற நிலையில் இந்தியாவில் ஏன் அரச மதத்தை அறிவிக்க கூடாது? ஸ்டேட் ரிலிஜன் கேட்கலாம். ஏனென்றால் உலகத்தில் தோன்றிய எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று, மனிதர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒன்று, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை எங்கள் தர்மம் இதுதான், எங்கள் அறம் இதுதான், எங்கள் உயிர் மூச்சு கோட்பாடு இதுதான் என்று சொல்லுகிற கருத்தியல் ஒன்று எந்த மதத்திலே இருக்கிறது என்றால் உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை. இவர்கள் சொல்லுகிற இந்து மதத்தில் தான் இருக்கிறது. இந்த மதம் அரச மதம் ஆனால் இந்த பாகுபாடு நிலைத்து நின்றுவிடும். இந்த பாகுபாட்டை ஒழிக்க முடியாது. சமூக நீதி பிழைக்காது. நாம் விரும்புகிற சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே மலராது. புதிய இந்தியாவை கட்டமைக்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே நிலை பெற்றிருந்த அந்த பழமைவாத சனாதன இந்தியாதான் நிலைத்து நிற்கும். இந்த சமூக ஒழுங்குதான் நிலைத்து நிற்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைக்கு திமுக இருக்கிற இடத்திலே பிஜேபி இருந்தால் காலனி என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தங்களுடைய கவிஞராக ஒப்புக்கொள்வார்களா? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அறிவிப்பார்களா? யோசித்து பாருங்கள். சாதி ஒழிகை என்று என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கிறதா? பிஜேபி பேசி இருக்கிறதா? சமூக நீதி வெல்க என்று சொல்லி இருக்கிறார்களா? சமத்துவம் வெல்க என்று சொல்லி இருக்கிறார்களா? எங்காவது ஒரு இடத்திலே கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்களா? எந்த இடத்திலாவது சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா? ஆணவ கொலைகளை எதிர்த்து பேசியதுண்டா? அதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று சொன்னதுண்டா? அவர்களின் உண்மையான அரசியல் என்ன? நாம் பேசும் அரசியலுக்கும் அவர்களுடைய அரசியலுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா? துளியளவாவது தொடர்பு உண்டா? எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நேர் எதிரான மக்கள் விரோத கொள்கைகளை கொண்ட ஒரு இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குமே ஆனால் இந்த தேசத்தின் நிலை என்ன? பகல்காம் பயங்கரவாத படுகொலையை பார்த்த உடனே எல்லோரும் இந்தியர்களாக பேச வேண்டாமா? தேசப்பற்று வேண்டாமா? இந்தியர்களாக எல்லோரையும் நீங்கள் முதலில் அணுகுகிறீர்களா? என்றைக்காவது சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறீர்களா? மத நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறீர்களா? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் தான் என்று சகோதரத்துவத்தை பரப்பி இருக்கிறீர்களா? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருங்கள் என்று எந்த மேடையில் ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கிறது? பிஜேபி பேசியிருக்கிறது. பைபிளை கொளுத்துவது தவறு என்று எந்த தலைவராவது அறிக்கை விட்டதுண்டா? மசூதியை இடித்தது தவறு என்று யாராவது பேசியதுண்டா? 400 ஆண்டு கால பழமை வரலாறு கொண்ட பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே, கொக்கரித்தீர்களே, கொட்டமடித்தீர்களே. அப்படி செய்யக்கூடாது, அது தவறு, அது அறம் இல்லை என்று சொல்லுகிற ஒரே ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் உண்டா? பிஜேபியில் உண்டா?
நீதிமன்றத்தின் மூலமே ஒரு அநீதியை தீர்ப்பாக எழுதி வாங்கினீர்களே. அந்த இடம் ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அந்த மண்ணை அகழாய்வு செய்த போது கீழே இருந்து எடுக்கப்பட்ட கட்டிட வடிவமைப்பு இந்து கோவில்களுக்கான வடிவமைப்பு இல்லை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் அந்த இடத்தில் தான் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என்று சொன்னால் இது நீதியா அநீதியா? இது சாட்சியங்களின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில் தரப்பட்ட தீர்ப்பா, கட்ட பஞ்சாயத்து அடிப்படையிலே தரப்பட்ட தீர்ப்பா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை தொடர்ந்து ஆளுவது என்பது எவ்வளவு ஆபத்தானது. இஸ்லாமியர்களை பகைவர்களாக காட்டுவது, மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுவது, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற தேச துரோகிகள் என்று முத்திரையிடுவது, பசுக்கரியை தின்கிறார்கள், பசுமாட்டை படுகொலை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது, அப்புறம் எங்கிருந்து இந்தியர் என்கிற உணர்வு வரும் திடீரென்று? இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தில் இருந்து அந்நியப்படுத்துகிற வகையில வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டு பகல்காமில் நீங்கள் ஏன் இந்தியர்களாக இல்லை என்றால் எப்படி இந்தியர்களாக இருப்பான்? ஒரே ஒரு நாள் கூட நீ சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசவில்லையே, ஒரே ஒரு நாள் கூட நீ மத நல்லிணக்கத்தை பற்றி பேசவில்லையே, ஒரே ஒரு நாள் கூட நீ முஸ்லீமை என்னுடைய சகோதரன் என்று அரவணைக்கவில்லையே. அவனும் இந்த மண்ணின் மைந்தன் தான், வழிபாடுதான் வேறு, ஆனால் அவன் இந்த தேசத்தின் பூர்வீக குடி என்று சொல்லவில்லையே. அவன் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லையா? இந்த மண்ணில் தோன்றிய மொழிகளின் வளர்ச்சியிலே அவர்களுக்கு பங்களிப்பு இல்லையா? இந்த மண்ணை வளமாக்குவதிலே அவர்களின் உழைப்பு இல்லையா? இங்கே சம்பாதிப்பதையெல்லாம் எங்காவது எளியிலே கொண்டு போய் அரபு நாடுகளிலே முதலீடு செய்கிறார்களா? எப்படி அவர்களை அந்நியர்களாக சித்தரிக்கிறீர்கள்? வெறுப்பை விதைக்கிறீர்கள். இந்துக்களுக்கும் பிற சிறுபான்மை சமூகத்தினருக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துகிறீர்கள். இவற்றையெல்லாம் செய்துவிட்டு எப்படி இந்தியர் ஒருமைப்பாடு உருவாகும்? எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? இதைத்தான் நாம் கேள்வியாக வைக்கிறோம். இந்த வாதங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அவதூறுகளை பரப்புவீர்கள். அற்பர்களை கொண்டு எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை பேச வைப்பீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஒரு வரி கூட படிக்காதவனை எல்லாம் கொண்டு அம்பேத்கர் இயக்கங்களை விமர்சனம் செய்ய வைப்பீர்கள். இதுதானே உங்கள் அரசியல். இவைதான் பாசிசத்தின் கூறுகள். ஜனநாயகம் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, சட்டத்தின் பெயராலேயே சட்ட விரோதமாக செயல்படுவது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தியே பாசிசத்தை நிலைநிறுத்துவது, இதுதான் இங்கே நவீன பாசிசம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஹிட்லர் வெளிப்படையா நான் இந்த இனத்தின் எதிரி, இந்த இனத்தை கருவறுப்பேன் என்று சொன்னான். அது வெளிப்படையான பாசிசம். முசோலினியின் கோட்பாடு அதுதான். ஆனால் இவர்கள் ஜனநாயகம் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டே சட்டப்படி உள்ளே போய் பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இயங்குவது, ஜனநாயகத்தை படுகொலை செய்வது. இங்கே இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகளை தங்களின் செயல் திட்டத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வது, இது நவீன பாசிசம். இது வெறுமனே இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிற நடவடிக்கை அல்ல. இது வெறுமனே கிறிஸ்தவர்களை அச்சுறுத்துகிற நடவடிக்கை அல்ல. இந்த மண்ணில் அவர்களின் கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கையாளுகிற பாசிச தாக்குதல்கள், பாசிச உத்திகள். ஆகவேதான் நாம் வக்ஃப் திருத்த சட்டத்தையும் எதிர்க்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டத்தையும் எதிர்க்கிறோம், ஜம்மு காஷ்மீரை உடைத்ததையும் எதிர்க்கிறோம், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்ததையும் எதிர்க்கிறோம். அவன் சொல்றான் இதெல்லாம் நீங்க முஸ்லீம் ஓட்டுக்காக செய்றீங்கன்னு.
ஓட்டு முக்கியம் நினைச்சா இந்துக்களை ஆதரிப்புமா முஸ்லிம்களை ஆதரிப்புமா? யோசிச்சு பாருங்க, யார் அதிகம்? எவ்வளவு 100% முஸ்லீம்கள் ஓட்டு போட்டால் கூட, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டால் கூட அவங்க மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? அப்போ அது ஒரு எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க. இந்துக்களை பகைத்து கொண்டு சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் போதும் என்று நாம் நினைத்தால் எந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியும்? ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. இஸ்லாமியர்களின் மொத்த வாக்கு வங்கி எவ்வளவு, எத்தனை சதவீதம் இங்கே தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில்? அவர்கள் 100 விழுக்காடு அணி திரண்டு ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு வாக்களித்தால் கூட இந்துக்கள் வாக்களிக்காமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு மக்களவையிலே இருக்கிறார்கள் என்றால் அத்தனை தொகுதிகளிலும் இந்துக்களும் பெரும்பான்மையாக வாக்களித்ததால் தானே வெற்றி பெற முடிந்தது. 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் பெரும்பான்மை இந்துக்களும் வாக்களித்ததால் தானே வெற்றி பெற முடிந்தது. அந்த அடிப்படை அறிவு கூடவா நமக்கு இருக்காது? இந்துக்களை நாம் பகைக்கவில்லை, இந்து ஆன்மீகத்தை நாம் விமர்சிக்கவில்லை. இந்துக்களை பயன்படுத்தி தமது அரசியல் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பாசிஸ்டுகளை எதிர்க்கிறோம். ஆர்எஸ்எஸ், பிஜேபி என்கிற பாசிச இயக்கங்களின் அரசியலை எதிர்க்கிறோம். அதனால்தான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்து ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. காங்கிரஸோ திமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்து மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் நாம் பேசவில்லை, அது வேறு. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதனால்தான் என்னை அழைக்கிற எல்லா இடத்திற்கும் நான் போகிறேன். கும்பாபிஷேகத்திற்கு அழைத்தாலும் நான் போகிறேன். என் சொந்த பந்தங்கள் அதை நம்புகிறார்கள். இப்போ கூட எங்கள் ஊருக்கு பக்கத்தூருக்காரர் வந்து குலதெய்வத்துக்கு நாங்கள் கோயில் கட்ட போகிறோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கன்னா. சரி, என்னால் செய்ய முடியும், செய்கிறேன். எங்கள் உள்ளூர்லேயே ஒரு சிவன் கோயில் கட்டணுன்னா கட்டு, என்ன செலவு நான் பார்க்குறேன், கொடுக்குறேன். கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு அழைச்சிட்டு போய் பல இடங்களில் என் தலையிலேயே தண்ணியை வச்சு ஏறு மேலன்றான், ஏறுறேன். கலசத்தில் ஊத்துன்றான், ஊத்துறேன். கையெடுத்து கும்பிடுன்றான், கும்பிடுறேன். இதெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்குற மரியாதை, என்னை அழைத்தவனுக்கு நான் தருகிற மரியாதை, அவன் உணர்வுக்கு நான் தருகிற மரியாதை, அவன் மீது நான் வைத்திருக்கிற மரியாதை. அது எந்த இந்துவையும் நாம் காயப்படுத்தவில்லை. ஆனால் அந்த இந்து மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி தமது அரசியல் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையிலே மோதலை உண்டு பண்ணுகிற உங்கள் அரசியல் பாசிச அரசியல். அதை வீழ்த்துவோம். அதை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள் ஓரணியில் திரளுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அவர்களுக்கு நன்றி. தோழர்களே, நம்முடைய வருகிற சில நாட்களில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் நாம் அரசியல் அங்கீகார மாநாடு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி கொடுத்து நடத்த இருக்கிறோம். அதன் முன்னோட்டமாக இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எழுச்சி தமிழர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வீர வாளை அணிவிக்கிறார்கள். வாங்க. 10 ரூபாய் நாணயத்தை அளித்து இப்பொழுது போடு, நீ போடுப்பா. அன்பார்ந்த தோழர்களே, இந்த உண்ணாமலை வரலையே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. நான் நிறைவுபடுத்தின வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரம் வளர்க.